முன்பொரு காலத்துல சைதாப்பேட்டைங்கிற ஊர்ல ராஜஸ்ரீன்னு பால் விக்கிறவங்க இருந்தாங்க. ராஜஸ்ரீ அவங்க 2 மகன்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு நல்ல சம்பந்தம் பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. பெரிய பையன் கிருஷ்ண அவங்களோடவே இருந்து பால் வியாபாரம் பண்ணினான். 2வது பையன் சந்துரு பட்டணத்துக்கு போய் உத்தியோகம் பண்ணினான். ஒரு நாள் ராஜஸ்ரீ 2 மகன்களையும் கூப்பிட்டு, பசங்களா, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியல. அதனாலதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்பையில இருந்து ஒரு மாசம் இங்க இருந்தேன்னா இன்னொரு மாசம் சின்னவனோட பட்டணத்துல இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு சேவை செய்யறதுல மருமகள்களுக்கும் சிரமம் இருக்காது. தன்னோட 2 மருமகள்களும் அவங்க சொல் பேச்சுக்கு அடங்கி அவங்க சொல்றத கேட்டுட்டு இருக்கணும்னு தான் ராஜஸ்ரீக்கு விருப்பம். ஒரு மாசம் பெரியவன் வீட்டுல தங்கினதுக்கு அப்புறம் ராஜஸ்ரீ சொன்ன மாதிரியே பட்டணத்துல இருக்கிற சின்னவன் வீட்டுக்கு வருவாங்க. சின்ன மருமக மாமியாருக்கு எல்லா வகையான சேவையும் செஞ்சா. ஒரு நாள் சின்ன மருமகளை கூப்பிட்டு, இங்க பாருமா, பெரிய மருமக என்னை எந்த வேலையும் வாங்காம சந்தோஷமா பாத்துக்கறா. நான் கேக்கறது மட்டும் இல்லாம கேட்காததையும் செய்வா அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நாள் வரைக்கும் பெரிய மருமகளை பத்தி ரொம்ப பேசுவாங்க. ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் பெரியவன் வீட்டுக்கு வந்தாங்க. பெரிய மருமகளை கூப்பிட்டு, அம்மா, சின்ன மருமக என்னை எவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கிறா தெரியுமா? எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் முகசுலிக்காம செய்யறா. வேலை அவ்ளோ இருந்தும் கூட என்ன ஒரு வேலை கூட வாங்க மாட்டா அப்படின்னு சின்ன மருமகளை பெருமையா சொன்னாங்க. ஒரு மாசமும் இதே புராணத்தை பாடினாங்க. ஒரு நாள் ராஜஸ்ரீ பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து தீர்த்த யாத்திரை போனாங்க. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா 2 மருமகள்களும் சந்திக்க வேண்டி இருந்தது. அப்ப பெரிய மருமக அழுதுகிட்டே, தங்கச்சி, நான் என்ன பண்ணாலும் அந்த அத்தைக்கு கொஞ்சம் கூட திருப்தியே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒன்னதான் புகழறாங்க. ஒரு பேச்சுக்கு கூட என்ன புகழ்ந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்னதான் பிடிக்குது. அக்கா, நீ என்னக்கா சொல்ற? அத்தைக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்குது. என்கிட்ட இருக்கும்போது ஒரு நாள் கூட என்ன பாராட்டல. நீதான் வேலை நல்லா செய்வ, நீதான் அவங்கள நல்லா பாத்துப்பாங்கன்னு தினந்தோறும் உன் புராணத்தையே தான் பாடுவாங்க அப்படின்னு சொன்னா சின்ன மருமக. அத கேட்டு பெரிய மருமக ஆச்சரியப்பட்டா. நம்ம அத்தை புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சுக்கிட்டு உன்கிட்ட என்னையும் என்கிட்ட உன்னையும் புகழ்ந்துட்டு இருக்காங்க, வரட்டும் பாக்கலாம் அப்படின்னு 2 பேரும் ஒரு திட்டம் போட்டாங்க. இந்த விஷயத்த அவங்க கணவர்கள் கிட்டயும் சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஒரு வாரம் முழுக்க தீர்த்த யாத்திரைய மேற்கொண்டுட்டு ராஜஸ்ரீ பெரியவன் கிருஷ்ண வீட்டுக்கு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாம பெரிய மருமக அத்தைய கண்டுக்கவே இல்ல. அத்தைய பார்த்தா பிடிக்காத மாதிரியே நடந்துகிட்டா. பெரிய மருமக பண்ணது பிடிக்காம ராஜஸ்ரீ சின்ன மருமக வீட்டுக்கு வந்தாங்க. அங்க சின்ன மருமகளும் அத்தைய கண்டுக்கவே இல்ல. மருமக 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தாங்க. ஒரு நாள் இது பொறுத்துக்க முடியாம மகன்கள் 2 பேரையும் கூப்பிட்டு, டேய் பசங்களா, உங்க மனைவிகளுக்கு என் மேல இருந்த பயமே போச்சு. என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க 2 பேரையும் அடக்கி வைங்க, இல்லன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்ட ராஜஸ்ரீயோட பெரிய பையன், அம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். பெரிய மருமக வேலை எல்லாம் செய்யும் போது அவளை புகழாம அவகிட்ட சின்ன மருமகளை பத்தி பேசினா எப்படி இருக்கும்? நீ புத்திசாலித்தனமா பேசுறன்னு பெரிய மருமக கிட்ட சின்ன மருமகளை பத்தி சொன்னா பெரிய மருமக நம்ம கைக்குள்ளேயே இருப்பா, நம்ம பேச்ச கேப்பான்னு நினைச்சிட்ட. ஆனா அதுவே விபரீதம் ஆயிடுச்சு. எப்பவும் அத்தை இன்னொரு மருமகளை தான் புகழ்வாங்க. என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தி இருக்காது. அப்படி இருக்கும்போது ஏன் பண்ணணும்னு உன்னை பாத்துக்கறத 2 பேரும் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அம்மா, அண்ணன் சொன்னது 100க்கு 100 உண்மைதான். இப்பவாவது உன் மருமகள்களை நல்லா பாத்துக்கோ. அவங்க உன்னை விட புத்திசாலிங்க. அந்த விஷயத்த மட்டும் மறந்துடாத. ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர புகழறத நிறுத்து. சாதாரணமா இரு. அப்ப எல்லாமே நல்ல விதமா நடக்கும் அப்படின்னு சொன்னா சந்துரு. ஏண்டா, உங்க பொண்டாட்டிங்களுக்கு வக்காலத்து வாங்கி என்ன தப்புன்றீங்களா? அவளுங்க 2 பேரும் என்ன அவமானப்படுத்திட்டாங்க. அப்படி சொல்லியும் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சத்தமா திட்ட ஆரம்பிச்சாங்க. அம்மா, உன்னை யாரும் அவமானப்படுத்தல. நீ ஏன் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கிற? புத்திசாலித்தனமா நடந்துக்கிறோன்னு 2 பக்கமும் நீ தான் பிரச்சனைய வளர்த்துக்கிட்ட. ராஜஸ்ரீக்கு அப்பதான் அவங்க செஞ்ச தப்பு என்னன்னு நல்லா புரிஞ்சுது.
அன்னையிலிருந்து ராஜஸ்ரீ எந்த மருமக கிட்ட இருந்தாலும் அந்த மருமகளையே புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மருமகள்கள் 2 பேரையும் அன்பா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. அத்தை இப்படி மாறினதுக்கு 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மருமகள்கள் 2 பேரும் இதுக்கு முன்னாடி மாதிரியே அத்தைய ஜாகிரதையா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் ராஜஸ்ரீ அவங்களோட புத்திசாலித்தனத்தை மருமகள்கள் கிட்ட காட்டல. மாதவரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல காஞ்சனா ராமநாதன் அப்படிங்கிற தம்பதி வாழ்ந்தாங்க. காஞ்சனா பரம கஞ்சம். எச்சிக்காயில காக்காவ கூட ஓட்ட மாட்டா. எவ்ளோ தடவையா ராமநாதன் மனைவி கிட்ட, காஞ்சனா, சிக்கனமா இருக்கிறது நல்லதுதான், ஆனா கஞ்சமா இருக்கிறது நல்லது இல்லம்மா அப்படின்னு நல்லது சொல்லுவாரு. கணவர் சொல்றத சுத்தமா மதிக்கவே மாட்டா. வீட்ல வேலை செய்யற ராதாக்கு கூட ஒரு பிடி சாதம் கூட கொடுக்க மாட்டா. ஒரு நாள் ராதா காஞ்சனா கிட்ட, அம்மா, செலவெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா, சம்பளத்துல ஒரு 100 ரூபாய் ஏத்தி கொடுங்க, கொஞ்சம் தயவு காட்டுங்கம்மா, கஷ்டம் சமாளிக்க முடியல. நீ செய்யற வேலைக்கு இப்ப குடுக்கறதே ஜாஸ்தி. பணம் என்ன மரத்துல காய்க்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? 1 ரூபாய் கூட ஏத்தி தர மாட்டேன். இஷ்டம் இருந்தா பண்ணு, இல்லனா போ அப்படின்னு சிடுசிடுன்னு சொல்லிட்டான். அதனால ராதா வேலைய விட்டுட்டு போயிட்டாங்க. ராதா போயிட்டதுனால தோட்டத்துல உட்கார்ந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்த காஞ்சனா கிட்ட, ஏமா காஞ்சனா, இன்னைக்கு ராதா வேலைக்கு வரலையா, நீ உட்கார்ந்து வேலை செய்யற அப்படின்னு கேட்டாரு. அவளுக்கு நான் குடுக்கற சம்பளம் பத்தலையாமா, 100 ரூபாய் ஏத்தி கேக்குறா. யார்கிட்ட? 1 பைசா கூட தரமாட்டேன்னு சொன்ன, அதான் கோச்சுக்கிட்டு போயிட்டான். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? வீடு சுத்தமாவே இல்ல. அந்த பொண்ணு நம்ம வீட்ல நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு 100 ரூபாய் கொடுத்தா என்ன குறைஞ்சிட போற? இதுக்கெல்லாம் போய் வேலையை விட்டு அனுப்புனேன்னா என்ன ஆகுறது? எல்லா வேலையும் நீயே செய்ய முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. பணத்தோட அருமை தெரியாம பேசுறீங்க. அவ கேக்குறான்னு நம்ம குடுத்துக்கிட்டு இருந்தோம்னா குடுக்குறோமேனு கேட்டுட்டே இருப்பா. நம்ம குடுத்துட்டே இருக்கணும். கடைசியா நம்ம 4 வீட்ல வேலை செஞ்சு பொழைக்கணும் அப்படின்னு காஞ்சனா சத்தமா சொன்னா. காஞ்சனா சொன்னதுக்கு பதில் எதுவும் பேசாம அங்க இருந்து போயிட்டாரு ராமநாதன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவரோட வேலைய பாக்குறதுக்கு வெளியே போயிட்டாரு. அந்த நேரம் பார்த்து, அம்மா பசிக்குதுமா, ஒரு புடி சாதம் இருந்தா போடுங்க அப்படின்னு வாசல்ல ஒரு பிச்சைக்காரி வந்து பிச்சை எடுத்தா. அத பார்த்து, அடியே, கேக்குறதுக்கு ஒரு நேரம் காலம்லாம் இல்லையா? நினைச்ச நேரத்துல வந்து பிச்சை கேக்குற? பாக்க நல்லா தானே இருக்க, பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு வேலை செய்யு அப்படின்னு திட்டுனா காஞ்சனா. அம்மா, நான் ஒரு அனாதை, எனக்குன்னு யாரும் இல்ல. அந்த புண்ணியத்தை நீங்களே கட்டிக்கோங்க. நீங்களே இந்த வீட்ல ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. உங்க காலடியிலேயே கிடக்குற. சரி, இன்னையில இருந்தே நீ எங்க வீட்ல வேலைக்கு சேர்ந்துக்கோ. உனக்கு 2 வேளை வயிறார சாப்பாடு போடுவேன். இதுக்கு மேல எதுவும் எதிர்பார்க்க கூடாது. இஷ்டம்னா இன்னைக்கே வேலையில சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னா கஞ்சம் காஞ்சனா. சாயந்தரம் ராமநாதம் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்த போது விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏ காஞ்சனா, ஊர் பேர் தெரியாதவங்கள வீட்ல வச்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. நல்ல சமயம் பார்த்து நம்மள ஏமாத்திட்டு வீட்ல இருக்கிறது எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க, ஜாக்கிரதை அப்படின்னு அவளை எச்சரிச்சாரு. ஆனா காஞ்சனா வழக்கம் போல அதையும் காதுல போட்டுக்கல. பகல் முழுக்க வீட்டு வேலை செஞ்சு ராத்திரி வீட்டு வராண்டாவில படுத்துக்கிட்டா பிச்சைக்காரி. 1 ரூபாய் கூட செலவாகாம ஃப்ரீயா வேலைக்காரி கிடைச்சிட்டான்னு காஞ்சனா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் காஞ்சனா காலையில ரொம்ப லேட்டா எழுந்திருச்சா. கதவு 2ம் பான திறந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்த்து பயந்து போய் வேலைக்காரிய சத்தமா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அவளை எங்கேயும் காணோம். வீட்ல இருந்த பித்தளை குண்டா, வெள்ளி குத்து விளக்குன்னு ஒரு பொருளை கூட காணோம். வீட்டையே சுத்தம் பண்ண மாதிரி இருந்தது. காஞ்சனா லபோதிபோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. ராமநாதத்துக்கு நடந்த எல்லாமே புரிஞ்சுது. மனைவி கிட்ட போய், நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், நீதான் என் பேச்ச கேட்கல. அது ஒரு திருடின்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? இப்படி பண்ணுன்னு நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு அழுதா காஞ்சனா. நம்ம வீட்ல ரொம்ப வருஷமா வேலை செஞ்ச ராதா 100 ரூபாய் கேட்டான்னு சொல்லி வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்ட. ஃப்ரீயா கிடைக்கறான்னு சொல்லி முன்ன பின்ன தெரியாத ஒரு பிச்சைக்காரிய கொண்டு வந்து வீட்ல வச்ச. அவ நாமத்தை போட்டுட்டு போயிட்டா. எல்லாம் உனக்கு தேவைதான். அவர் சொன்னதை கேட்டு இன்னும் அதிகமா அழுதா காஞ்சனா. தன்னோட கஞ்சத்தனத்தால விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் அனாமத்தா போயிடுச்சேன்னு புரிஞ்சுக்கிட்டா. அன்னையில இருந்து தன்னோட குணாதிசயத்தையே மாத்திக்கிட்டா.
அக்கம் பக்கத்தினர்கிட்ட பழகி 4 பேருக்கு நல்லது செஞ்சு உதவிகளையும் செஞ்சா. பொருட்கள் போனா போகட்டும், தன்னோட மனைவி திருந்திட்டான்னு சொல்லி ராமநாதம் சந்தோஷப்பட்டாரு.